தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய நிலையில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பாக கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள், அதேபோல தேனி 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று 20 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதனைத் தொடர்ந்து நாளை தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழையும், நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களை பொறுத்தவரையிலும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கனமழை முதல் மிக கனமழை என்பது 12 to 21 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் இந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.